இப்போ நம்ம நாட்டுல ஒவ்வொரு மாசமும் ஏதாவது பண்டிகை வந்துகிட்டே இருக்கு இல்லையா? அந்த பண்டிகையை பத்தின டீடைல்ஸோ இல்ல அந்த பண்டிகை வரதுக்கு காரணமான கதையோ மையமா வச்சு கேலண்டர் போடலான்னு அனு ஐடியா கொடுத்திருக்கா. அனு சூப்பர் அனு. இத நீ சொல்லும் போது சூர்யா சார் மட்டும் இங்க இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்ல. அனுமா ஏன் டல்லா இருக்க? ஒண்ணு இல்லப்பா. என் பொண்ணு அவ்வளவு வேலை பார்த்துட்டு வந்திருக்கா, அவ டயர்டா இருக்க மாட்டாளா? அனு நீ கை கால் முகம் அலம்பிட்டு வா, சாப்பிடலாம். அப்புறம் அனுமா எல்லாம் இருக்கட்டும், எக்ஸாம் வருது, படிப்புல கவனமா இருக்கணும், சரியா? சரிப்பா, சாப்பிட்டுட்டு படிக்க தான் போறேன். குட். என்ன படிக்க விட மாட்டேங்கிறாங்களே. அனு என்னம்மா மாசம் மாசம் நின்னுட்டே இருக்க? போ போய் தட்டு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வா. ஏன் சூர்யா, இவ்ளோ செக்யூரிட்டி இருக்கு, அதுவும் ஃபுல் லோடட் வெப்பன்ஸோட. இதை தாண்டி அந்த சுரேந்தர் வந்துருவான்னு நினைக்கிறியா? அப்படியே வந்தாலும் உயிரோட திரும்பி போயிருவானா? இப்பெல்லாம் பங்கஜ் சாருக்கு என்ன விட சுரேந்திர பத்தி தான் அதிக யோசனை. தெருநாய் கடிச்சிடக்கூடாதுன்னு கவனமா இருப்போம். அதுக்காக அதையே நினைச்சிட்டு இருக்கோன்னு அர்த்தமா? இந்த அனுமார் மனசுல என்னைக்கு இருக்கிறது ராமன் மட்டும்தான் சார். ஆனா அந்த ராவண இந்த அனுமாரோட எதிரி. அவனை ஒழிக்காம விட மாட்டேன். அவனை நீ என்ன வேணா பண்ணிக்கோ. சரி, ஆபீஸ் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு சார்? அதை பார்த்துக்குதான் நான் இருக்கேன், மீராஜி இருக்காங்க, சந்திரா சார் இருக்காங்க, அனு இல்ல அனு மேடம், சொப்னா எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்கன்னு சொல்ல வந்தேன். என்ன சிரிப்பு? ஒன்னும் இல்லையே. இன்னைக்கு கேலண்டர் டிசைன் ஃபைனல் பண்ற விஷயத்துல சந்திரா சாரே கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்வப்னாவா பங்கஜ்? அனு மேடம். அதான் ஒரு ஃப்ளோல அவங்க பேர் வந்துருச்சு. என்ன சார்? ஒன்னும் இல்லையே. சும்மா சொல்லுங்க சார். அனுமான் மனசுல ராமன் மட்டுமே இருக்கிறது இல்ல, சீதையும் இருப்பா. நீ இப்ப பார்க்க நிஜமாவே அனுமான் மாதிரி இருக்க பங்கஜ். அதுக்கு தான் சொல்ல மாட்டேன்னு சொன்ன. ஓட்டுல என்னமோ தெரியுதே, என்னது? ஃபோன் சார். செக்யூரிட்டி அது இதுன்னு சொல்லுவ, இப்ப நீயே போன் வச்சிருக்க. சார் இது சேட்டலைட் ஃபோன் சார். சார் 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 பிரைவேட் நம்பர்னு வருதே. ஹலோ அனு. சூர்யா சார் நீங்களா? ஐயோ என்னால நம்பவே முடியல சார். ஏன், என்ன சந்தேகம்? சந்தேகம் வந்தா அடிக்கடி செய்வியே. கேள்வி பாத்துக்கோ. போங்க சார், லண்டனுக்கு போயிட்டு கான்டாக்ட் பண்றதா சொன்னீங்க. ஆனா போனும் பண்ணல, மெசேஜும்
பண்ணல. நீங்க கூப்பிடுவீங்கன்னு நான் காத்துட்டே இருந்தேன். நீங்க லண்டன்ல பிஸியா இருப்பீங்கன்னு தெரியும். ஆனாலும் நேரம் ஒதுக்கி என்னை எப்பயாச்சும் கூப்பிட்டீங்களே, எனக்கு அதுவே போதும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? அங்க லண்டன்ல குளிர் ஜாஸ்தியா இருக்கா? சாப்பிட்டீங்களா? வெயிட். இவ்ளோ கேள்வி கேட்டா என்னன்னு பதில் சொல்றது? அதுக்கு முன்னாடி அனு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சார், சந்திராவை கன்வின்ஸ் பண்ணி கேலண்டர் டிசைனை மாத்தினி. அதுக்கு அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி யாரும் உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா சந்திரா சார் கிட்ட பேச தைரியம் கொடுத்ததே நீங்க தான் சார். நானா? ஆமா சார், நீங்க சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் சந்திரா சார் கிட்ட பேசினேன். தேங்க்யூ சோ மச் சார். உண்மையை சொல்லணும்னா நான் உனக்கு ஃபோன் பண்ணது உனக்கு தேங்க்ஸ் சொல்லதான். எனக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்லணும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை நேர்ல சொல்றேன். சார், I trust you, sir. சரி, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அப்புறம் பேசுறேன். நான் பேசுனது யாருக்கும் தெரியக்கூடாது. Okay, sir. I trust you too. See you. சுப்பு, இப்ப இந்த குப்பையில ஈரமானது காஞ்சது பிரிச்சு கொண்டு போய் கொட்டணும். கரெக்டா? முதல் தடவை ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேள்வி கேட்டிருக்க, விளக்கமா பதில் சொல்றேன், சரியா? அது அப்படி இல்ல புஷ்பா. இப்போ காய்கறி கழிவுகள் இருக்கு, பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கு இல்லையா? இது ரெண்டுத்தையும் பூமியில புதைச்சு வச்சா என்ன ஆகும்? காய்கறி கழிவுகள் மண்ணோடு மண்ணா மக்கி போகும். ஆனா பிளாஸ்டிக் பீசஸ், பிளாஸ்டிக் குப்பை, அதனாலதான் மக்கற குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு பிரிச்சு போடணும். ஓ, இப்பதான் புரியுது. போட்டுறேன். ஏய், இவ்ளோ விளக்கமா சொல்றேன், இது அப்படியே எடுத்துட்டு போற? வெளியில போய் பிரிச்சு கொட்டிடுவேன். ஓகேவா? நீங்க பேப்பர் படிங்க. பா, 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 பா. இன்றைய ராசி பலன்கள். சுபு ஏ ராசிக்கு என்ன போட்டிருக்கு படி? உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி, அதனால இன்னைக்கு யாருக்கிட்டயாவது பொலிர்னு ஒரு அறை வாங்குவ. அப்படி அறை வாங்க கூடாதுன்னா புருஷன் காலில் விழுந்து 3 தடவை வணங்கணும்னு போட்டிருக்குது. எங்க வணங்கு 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 வணங்கு. நான் அடியே வாங்கிக்கிறேன். சுபு, ஒழுங்கா பார்த்து படி. கன்னி ராசி. கன்னி ராசி உன் ராசி இதோ போட்டிருக்க. மன திருப்தி. மன திருப்தியா? எனக்கு என்ன மன திருப்தி? ஃப்ராட் வேலை பண்ணாத சுப்பு, ஒழுங்கா பாரு. நீ பாக்க சொன்ன பாக்குறேன். நம்பிக்கை இருந்தா கேளு, இல்லனா போ. ஃப்ராடாம ஃப்ராடு உன்ன விடுவா? அணுக்கு பாக்குறாரு. மேஷம் மேஷம் மேஷம். நட்பு. போன் யாருன்னு பாரு. நீல் தான்ப்பா. பாரு, நட்புன்னு படிச்ச உடனே அடிக்கிறான் பாரு. போன பேசு. ஹலோ. ஹலோ அனு. சொல்லு நீல். சூர்யா சார் ஏதாவது ஃபோன் பண்ணாரா? இல்லையே நீல். சாரை பத்தி அப்டேட் ஏதாவது தெரியுமா? இல்லையே. என்னாச்சு நீல்? இல்ல, சார் லண்டனுக்கு போன பிறகு அப்டேட்டே இல்லையே. இந்நேரம் அவர் சென்னைக்கு ரிட்டர்ன் வந்திருக்கணுமே, அதனால தான் கேட்டேன். என்னது, சென்னைக்கு வந்திருக்கணுமா? எனக்கு என்னமோ அவர் வந்திருப்பான்னு தான் தோணுது. கான்ஃபரன்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சார் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணவே இல்லையே. அப்படின்னா அவர் சென்னைக்கு நேரம் வந்திருக்கணுமே.
கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணலையா? ஓகே, நான் கெஸ் பண்ணுற மாதிரி சார் சென்னைக்கு வந்துட்டார்னா இன்னைக்கு நிச்சயம் ஆஃபீஸுக்கு வருவார். ஓகே, ஆல்ரைட் அனு, see you in office. See you, Neil. Bye. சூர்யா சார் சென்னைக்கு வந்துட்டாருன்னா எனக்கு அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. சுபு, பாத்தியா நேத்து முழுக்க எப்படி சோகமா இருந்தா, இன்னைக்கு அந்த நொப்பட்டி போன் பண்ணதும் ஏதோ மான் மாதிரி துள்ளி குதிச்சு ஓடுறா. ஏய், எவ்வளவு தடவை சொல்றது உனக்கு? அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, உன்னுடைய ராசிக்கு மன திருப்தின்னு போட்டிருக்கு. சுபு, நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? பாபம் பாபம் அனுமா, சூர்யா சார் லண்டன்ல இருந்து வந்துட்டாரா? தெரியலப்பா, நீல் அப்படிதான் சொன்னான். நீல் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஆனா எனக்கு என்னமோ டவுட்டா தான்ப்பா இருக்கு. வேர்ல்டு கான்ஃபரன்ஸ்ல இருந்து அப்படி சட்டுனெல்லாம் வர முடியாதுப்பா. ஆனா அதெல்லாம் சூர்யா சாரால முடியும் அனு. ஏன்னா அவர் நினைச்சா எதை வேணா செய்வாரு. இப்ப பாரு, உன்னை திடீர்னு பெங்களூருக்கு டிரான்ஸ்பர் பண்ணாரு, அப்புறம் திடீர்னு அவரே உன்னை மறுபடியும் சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு, அப்புறம் திடீர்னு அவரே உன்னை லண்டனுக்கு கூப்பிட்டாரு. அவரால எல்லாம் முடியும். இப்ப திடீர்னு நீ இளையராஜா ஆவலியா? அதே மாதிரிதான் பேச்சு பாரு பேச்சு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? அவரு விஐபி, அவருக்கு 1000 வேலை இருக்கும். இன்னைக்கு ஒண்ணு நினைப்பாரு, அத அவரே மாத்திக்குவாரு. நீ நினைக்கிறபடியே செய்யறதுக்கு ஊர்ல எல்லாரும் புஷ்பாவா சுப்பு? ஓகே ஓகே ஓகே, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அம்மா டிஃபன் பாக்ஸ் கொடுமா. பாய்மா. பாய் பா. பாய் பாய் பாய். டங் 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 டங். ஐயோ, காலையில இருந்து உன்னால பெரிய தலைவலி சுப்பு. வர கடுப்புல அத உடைச்சு நான் அடுப்புல வச்சிருவேன். ஹலோ, இது நீலோட கிட்டாரு, அதனாலதான் விட்டு வச்சிருக்கேன். சுப்பு, இந்த பிளைட்ல போறதுக்கு ஒரு 5000 ரூபாய் ஆகுமா? என்ன இப்படி கேக்குற புஷ்பானி? நீ பண்ண முறுக்குல 2 முறுக்கு கொடுத்தா போதும், ஃப்ரீயா ஃபிளைட்ல எந்த ஊருக்கு வேணா அழைச்சிட்டு போயிடுவாங்க. கேக்குறா பாரு கேள்வி. 5000 ரூபாய் போதுமாவாம். ஏர்போர்ட்ல டிஃபன் சாப்பிடறதுக்கே 5000 ரூபாய் பத்தாது. அப்படியா? சுப்பு 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 சுப்பு, நம்ம 2 பேரும் ஏரோப்ளேன்ல போலாமா? அப்படியா? சரி, புரோக்கரை பாத்துட்டு வந்துடுறேன். எதுக்கு? பின்ன இந்த வீட்டை வித்தாதான் பிளைட்ல போக முடியும். சுப்பு, இருக்கிற நிலைமையில பிளைட்ல போறாளா? பிளைட்ல நீ ஒண்ணும் தேவையில்ல, என் பொண்ணு என்ன ஏரோப்ளேன்ல கூட்டு போவா. இங்க பாரு, சைலண்டா போ. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சுயமா ஒரு கிட்டார் வாங்கி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன். ஓகே? சுப்பு, சிவா நாட்ட ஒரு 150 ரூபா வாங்கினியே, அதை கொடுத்துட்டியா? முதல்ல அதை கொடு, அதுக்கப்புறம் யோசிக்கலாம். கெடார் வாங்குறதா பிளைட் வாங்குறதான்னு சேர்ந்தே யோசிப்போம். சார் நம்பர் கனெக்ட் ஆக மாட்டேங்குதே, ஸ்விட்ச் ஆஃப்னு வர மாட்டேங்குது, நாட் ரீச்சபிள்னும் வர மாட்டேங்குதே, அப்படியே கட் ஆகுது. சாரா கூப்பிட்டாதான் உண்டு போல. இல்ல, என்னால இப்ப வர முடியாது, பிஸியா இருக்கேன். மெயில் பண்ணுங்க போதும். ஓகே, சரி. எத்தனை போன் காலையில இருந்து. மியாவ். पंकज जी कैसा है जी?
என்னடா இவன் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு நம்பர்ல இருந்து ஃபோன் பண்றானேன்னு தானே பாக்குறேன். உன் ஃப்ரெண்டு மட்டும்தான் சேஃபா இருக்கணுமா என்ன? நான் சேஃபா இருக்க கூடாதா? இந்த ட்ராப் பண்றது, ட்ரேஸ் பண்றது, இந்த சேட்டலைட் ஃபோன் யூஸ் பண்ற டெக்னிக்லாம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா என்ன? எனக்கு தெரியாதா? பங்கஜி 20 வருஷம் ஜெயில இருந்தாலும் எல்லாத்துலயும் ரொம்ப அப்டேட்டா இருக்கிறவன்டான்னா. எந்த அளவுக்கு அப்டேட்னா, சூர்யா அனுதினமும் என்ன செய்யறான்ற வர. டேய் சைக்கோ மாதிரி பேசாதடா. நீ பண்ண தப்புக்கு தாண்டா ஜெயில இருந்து கம்பி என்ன. திரும்பவும் அந்த தப்பு பண்ணேன்னு வச்சுக்கோ, ஜெயிலுக்குள்ள இல்ல மண்ணுக்குள்ள போயிடுவேன். கியா பங்கஜி, நான் பொண்ணை பத்தி பேசுறேன், நீ மண்ணை பத்தி பேசுற. சரி, என்ன தூக்குறதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறியாமே, பண்ணு பண்ணு. அமுல் பேபி, நீ எனக்கு வேண்டாம். குச்சியை சாப்பிடறவன்டா நீ. எனக்கு தேவை அந்த சூர்யாவை மட்டும் தூக்குனா போதும். என்ன புதைக்கிறதுக்கு குழி தோன்றியாமே நீ, தோண்டு தோண்டு. அந்த குழி உன் ஃப்ரெண்டுக்கு யூஸ் ஆகும்டா. சுரேந்தர், ஹலோ, எனக்கு இப்போ வந்த கால் டீடைல்ஸ், லொகேஷன்ஸ் எல்லாம் உடனே அனுப்பு. குயிக். இப்பதான் நான் ஆபீஸ்க்கே வந்திருக்கேன். இன்னும் நான் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன். பி அலர்ட். ரொம்ப கவனமா இருங்க. திரும்ப திரும்ப உங்களை கம்பல் பண்றேன்னு நினைக்காதீங்க. விஷயம் அவ்வளோ சீரியஸ். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சதுல? பங்கஜ், பங்கஜ், எல்லாம் செக் பண்ணிட்டு எனக்கு உடனே அப்டேட் பண்ணுங்க. ஓகே பங்கஜ். ஹலோ, எஸ் குமார். வாட்? தட்ஸ் நாட் பாசிபிள். ஓ மை காட். ஓகே, ஐ வில் கால் யூ லேட்டர். சூர்யா சார் சென்னைக்கு வந்திருந்தா ஒரு மெசேஜ் ஆஃப்து பண்ணியிருப்பாரு. நீல் தெரிஞ்சு சொன்னானா இல்லை சும்மா ஒரு கெஸ்ட்ல சொன்னானா? சூர்யா சார் நம்பரும் ரீச் ஆக மாட்டேங்குதே. பங்கஜ் சாரை கேட்கலாம், ஆனா அவர் தப்பா நினைச்சிட்டாருன்னா வேண்டாம். சூர்யா சாரை நிச்சயம் கூப்பிடுவாரு. ஏர்போர்ட் போற பிஸிலையும் வீடு வரைக்கும் வந்தாருன்னா நிச்சயம் அவரே கூப்பிடுவாரு.